குமரி மாவட்டத்தில் டாஸ்மாக் கடையில் ₹5 திருப்பித் தராத விற்பனையாளரிடம் இளைஞர்கள் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நித்திரவிலை டாஸ்மாக் கடையில் ஒவ்வொரு மதுபாட்டிலுக்கும் கூடுதலாக ₹10 வரை வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த இருவர் ₹200 நோட்டை கொடுத்து ₹185 மதிப்புள்ள மதுபாட்டிலை வாங்கினர். அப்போது மீதம் ₹15 வழங்குவதற்கு பதிலாக ₹10 மட்டுமே வழங்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த மதுப்பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த வீடியோ வேகமாக பரவி செந்தில் பாலாஜி ₹10 துறை என்பதை நிரூபித்து வருகிறது. ഹലോ പിന്നെ ₹5 ₹5 നീ തന്നെ തരണോ? ഇരുന്ന് ₹200 തന്നെ. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மயான பாதை இல்லாமல் நெற்பயிர்களை சேதப்படுத்தி இறந்தவரின் உடலை தூக்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அண்டவாக்கம் கிராமத்தினர் இறந்தவர்களை மயானத்துக்கு கொண்டு செல்ல பாதை இல்லாமல் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து மனு அளித்தும் ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரியில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து ஓய்வூதிய சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 70 வயது முடிந்தோருக்கு 10% கூடுதல் ஊதியம் வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்திட வேண்டும், அங்கன்வாடி சத்துணவு பணியாளர் மற்றும் உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம், மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவச பேருந்து வசதி அளித்திட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். மயிலாடுதுறையில் சித்தர்காடு இந்து அறநிலையத்துறை துணை ஆணையர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோயில் இடங்களில் குடியிருப்போர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு இலவச கிரைய பட்டா வழங்க வேண்டும், கிரைய பட்டா வழங்கும் வரை பயனாளிகளுக்கு வாடகை நிர்ணயிப்பதை கைவிட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டன. அடிமனையில் குடியிருக்கக்கூடிய பயனாளிகள் ஒரு காலத்தில் குடியிருக்கக்கூடிய இடத்துக்கு பகுதி பணமாக அந்த கோயில்களுக்கு செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை வாடகையாக உயர்த்திட்டாங்க. அந்த உயர்த்த வாடகையான்னு தீர்மானித்ததுக்கப்புறம் இன்றைய தினம் இந்து சமய அறநிலைத்துறை குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் பூரா சதுரடி கணக்கில் அளந்து சொந்த உழைப்பில் வீடு கட்டியிருக்காங்க. இடம் ஒன்றியும் தான் கோயிலுக்கு சொந்தமான இடம். மேல் கட்டுமானம் பூரா அந்த மக்களுடைய உழைப்பில் கட்டக்கூடிய அந்த வீடுகளுக்கும் சதுரடி கணக்கில் அளந்து வாடகையை பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க. வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அலுவலகத்திற்கு வந்த மக்கள் 2வது மின் தூக்கியில் செல்லும்போது திடீரென பாதி வழியிலேயே லிப்ட் நின்றதால் பொதுமக்கள் அலறி உள்ளனர். இதையடுத்து அவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் வெளியே வந்து பெருமூச்சு விட்டனர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் என பல்வேறு பணிக்காக வந்து செல்லக்கூடிய இடத்தில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் கடும் அவதிக்குள்ளான அவல நிலையும் அரங்கேறியுள்ளது. விடியா திமுக அரசு போதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.